ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மின்ட் பீஸ் புலாவ். இந்த புலாவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸின்றனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செய்கிற அந்த அவசரமான நேரத்தில் இந்த மின்ட் பீஸ் புலாவை செஞ்சோம்னா நம்மளுடைய வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இந்த சீசனில் நிறைய பச்சை பட்டாணி கிடைக்கும்ன்றனால நமக்கு பச்சை பட்டாணி வாங்குறதுலேயும் சிரமம் இருக்காது. அதனால் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைக்காத சீசனில் ஃப்ரோசன் க்ரீன் பீஸோ அல்லது காஞ்ச பட்டாணியை ஒரு நாள் இரவே ஊற வச்சோ நாம் இந்த புலாவை செஞ்சுக்கலாம். புலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம்னா 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த புலாவை நம்ம தயார் செஞ்சிடலாம். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இந்த புலாவ் ரொம்ப பிடிக்கும்ன்றனால நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டோம்னா கொஞ்சம் கூட காலி வைக்காமல் அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த புலாவ் கூட தொட்டு சாப்பிட்டுக்க நம்ம ஏதாவது ஒரு தயிர் பச்சடியோ அல்லது வேக வச்சு முட்டை கொடுத்தாலுமே இந்த புலாவ் கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். மின்ட் பீஸ் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 2 கப், அதாவது 1/4 படி அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அரை மூடி எலுமிச்சை பழம், 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம். அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு 3/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 டீஸ்பூன் உப்பு, 6 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன புதினா கட்டை கழுவி சுத்தம் பண்ணி இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம்ன்றனால உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாயை கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். துருவின தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் 6 அல்லது 7 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். புதினா, பச்சை மிளகாய், தேங்காய் இந்த 3மே நாம் அரைக்க போகிறோம். தேங்காய், பச்சை மிளகாய், புதினா இலை இது 3மே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம், ஏன்னா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம்ன்றனால இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாலே போதுமானது. அரைச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு புதினா பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்க்கலாம். நெய் சேர்த்தா புலாவ் இன்னும் நல்ல மணமாக இருக்கும்ன்றனால விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துடலாம். சோம்பு ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துடலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் புதினா அரைக்கும் பொழுது கொஞ்சமாக இஞ்சியும் 5-6 பூண்டு பல்லும் சேர்த்து புதினாவோடையே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யணுன்ற வீடியோ நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே இருக்குது. அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மாதிரி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகணும். அதே சமயம் வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நாம் வதக்கினாலே போதுமானது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே சேர்த்து வதக்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக்கருடைய அடிப்பாகத்தில் கொஞ்சம் ஒட்டி வரும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கரண்டி வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டாலே சரியாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குற இந்த சமயத்திலேயே நாம் எடுத்து வச்சுருக்க 1/4 படி பாஸ்மதி அரிசியை நாம் கழுவி எடுத்து வச்சிடலாம். அரிசியை நான் இன்றைக்கி ஊற வைக்க போகிறது கிடையாது. 2 அல்லது 3 முறை நாம் இந்த அரிசியை கழுவி தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்சுருக்க புதினா இலை, பச்சை மிளகாய், தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். புதினாவுடைய பச்சை வாசனை போகணும். அதே சமயம் புதினாவில் நம்ம கொஞ்சமாக சேர்த்த தண்ணியும் நல்லா வத்துற அளவுக்கு நாம் இப்போ இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். புதினா பேஸ்ட்டை ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு இந்த நேரத்திலேயே நம்ம பச்சை பட்டாணியையும் சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியையும் புதினா பேஸ்ட்டையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்க மொத்த உப்பையுமே இப்போவே சேர்த்துடலாம். புலாவுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நாம் இப்போ சேர்த்தாச்சு. புதினா பச்சை மிளகாயோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இந்த எல்லா கலவையுமே வதக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் 4 அல்லது 5 நிமிஷம் நாம் வதக்கினாலே
புதினா பச்சை மிளகாயோடைய பச்சை வாசனை நல்லா போயிடும். மீடியம் ஃப்ளேமில் 4 அல்லது 5 நிமிஷம் வதக்கிறப்போவே நாம் புதினா அரைக்கும் பொழுது சேர்த்த தண்ணியும் நல்லாவே வற்றி வந்துடும். நீங்கள் எந்த சமயத்துலையுமே இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணியே சேர்க்காம தான் நாம் மீடியம் ஃப்ளேமில் இதை வதக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க அரை மூடி எலுமிச்சை பழத்துலேருந்து ஜூஸை எடுத்துடலாம். ஜூஸில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் எலுமிச்சை பழ சாறு மட்டும்தான் இந்த குக்கரில் நாம் இப்போ சேர்க்க போகிறோம். ஏற்கனவே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம புதினா பேஸ்ட்டை வதக்கியாச்சு. இந்த எலுமிச்சை பழ சாறு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 நிமிஷம் வதக்குனா புதினா பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஆக மொத்தம் 5 நிமிஷம் நாம் மீடியம் ஃப்ளேமில் இந்த புதினா பேஸ்ட்டை வதக்க போகிறோம். நாம் அரைச்ச புதினா பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை நல்லா போய் அதில் சேர்த்திருந்த தண்ணியும் நல்லா வற்றி புதினா பேஸ்ட்டு இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் அரிசி ஊற வைக்கலன்றனால பாஸ்மதி அரிசி 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். முதல்ல நாம் பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடித்த அரிசியை தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு நாம் அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கனால 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த பாஸ்மதி அரிசி நல்லா பழைய அரிசின்றனால 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கும். அரிசி கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுன்னா 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துக்கும். அரிசியையும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் அரிசி உடையாமல் பக்குவமாக லேசாக நீங்கள் கரண்டியால் அரிசியையும் தண்ணியையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நாம் ரொம்ப கிளறணும்னா பாஸ்மதி அரிசி உடஞ்சிடும்ன்றனால கவனமாக அதை கலந்து விட்டுடுங்க. பாஸ்மதி அரிசி எப்போவுமே கொஞ்சம் விட்டாலே அது குழஞ்சி போயிடும்ன்றனால அரிசிக்கு தண்ணி சேர்க்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க. புது அரிசினா 1.5 கப் அளவு தண்ணி தான் எடுத்துக்கும். பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா 1.25 கப் தண்ணி எடுத்துக்கும். ரொம்பவும் பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது, சில நேரம் 2 கப் அளவுக்கு கூட தண்ணி எடுத்துக்கும். அரிசியும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் நாம் இப்போ வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி பாஸ்மதி அரிசி நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அப்போவும் நீங்கள் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நாம் கொதிக்க விட்டதும் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நாம் இப்போ குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் சிம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நாம் அரிசியை வேக விடலாம். சரியாக 10 நிமிஷம் அரிசி வெந்ததும் ஸ்டவ்வோட ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் தானாகவே அடங்குற வரைக்கும் நாம் குக்கரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். குக்கரோட ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆனதும் நாம் குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் இருந்த ப்ரெஷர் எல்லாமே தானாகவே அடங்கிடுச்சு. நாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் விசிலை ரைஸ் பண்ணி பார்த்தோம்னா ப்ரெஷரே இல்லைன்றனால நாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. மூடி ஓப்பன் பண்ணதுமே சாதம் பார்க்கும்போதே நமக்கே தெரியுது சாதம் நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. எப்போவுமே குக்கரில் இருந்து நீங்கள் சாதத்தை கரண்டியை வச்சு கிளறும்போது ஓரத்துலேருந்து கிளறி விடுங்க. நடுவில் வச்சு கிளறினோம்னா அரிசி உடஞ்சிரும்ன்றனால எப்போவுமே ஓரத்தில் இருந்தே அரிசியை கலந்து விடுங்க. நம்முடைய புலாவ் ரெடி ஆயிடுச்சு. புலாவுக்கு தொட்டுக்க நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வச்சுருக்கேன். நம்முடைய சுவையான எளிமையான மின்ட் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.